நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது பாடல், புது கிருபை, புது கவியால் இந்த உள்ளம் பொங்குதே. தேங்க்யூலா. நல்ல பிதாவே நன்றி சொல்கிறேன். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காய் இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். எண்ண முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்கள் செய்யறதுக்காக நன்றி. தேங்க்யூ மை லார்ட். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அடிமை மரத்தை பேசுவீராக. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 92 சங்கீதம் 12 வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீதிமான் பனை போல செழித்து லீபோலில் உள்ள கேதுரை போல் வளருவான். அன்பான ஜோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நீதிமான் பனை போல செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். அந்த நீதிமான்கள் பனை போல செழிக்கிறவர். பனை போல செழித்து லீபோலில் கேதுரை போல வளரும்படியாக ஆண்டவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம். பாருங்கள், சோத்திரம். அதனால தான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனையில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. பாருங்க, பனையில் நிறைய, அதாவது நம்ம பனையில் இருக்க ஆசீர்வாதங்களை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்தா 12 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது பனையில். ஒரே பனை தான், ஆனால் 12 விதமான ஆசீர்வாதம். பனையில் நம்ம என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கும்போது, பயணி கிடைக்கி, நல்ல பயணி கிடைக்க குடிக்கிறதுக்கு, கருப்பட்டி கிடைக்கி, இன்னும் பார்த்தா கல்கண்டு கிடைக்கிது, இன்னும் நொங்கு கிடைக்கிது, தவணு கிடைக்கிது, கிழங்கு கிடைக்கிது, குருத்தோலை கிடைக்கிது. அதுதான் பெரிய அதிசயம். ஏன்னா ஆண்டவர் இயேசு பவனி போகும்போது எல்லாம் குருத்தோலை பிடித்து எல்லாம் போகிறாங்க, பாட்டு பாடிட்டே போகிறாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் பாட்டு பாடினாங்க. குருத்தோலைகள் பாருங்கள், அந்த பாட்டில் குருத்தோலைகள் பிடிக்க பலர் கும்பு கும்பாகவே நடிக்க. பாருங்கள், எல்லாம் குருத்தோலை பிடிச்சி சந்தோஷமாக ஆடி பாடி ஆண்டவர் அந்த அந்த பவனியை கொண்டாடுறாங்க. அப்படி அது எங்கே கிடைக்குன்னா அந்த பனையில் தான் கிடைக்கி. குருத்தோலை கிடைக்கிது. இன்னும் ஓலையில் பாய் முனைகிறாங்க, ஓலையில் பெட்டி முனைகிறாங்க, அதில் ஈக்கு வச்சு சொலவு முனைகிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சோத்திரம் நார் உரித்து கட்டுறதுக்கு பயன்படுகிறது, வீடு கட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த நார் கட்டல் கட்ட பயன்படுகிறது. பல விதங்களிலே 12 விதமாக கூட தான் கிடைக்கிது இந்த பனையில் ஆசீர்வாதங்கள். அதனால தான் ஆண்டவராய் தெய்வம் நீதிமான பனைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பனைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நீதிமான் பனை போல செழிப்பான். பாருங்கள், பனை போல செழிக்க வைத்து. ஹல்லேலூயா. நீதிமானையா ஆசீர்வதிக்கிறார். நீதிமான் அப்படின்னா இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அதுதான் நீதிமான். பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி, அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி ஜீவனையே கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்காக ஜீவனை கொடுக்க யாரும் இல்லை. ஜீவனை கொடுத்து தெய்வம் இயேசு. அவர் அதிசயங்களே செய்கிறவர். நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஜீஸ். கிருபை நாள் இறக்கத்தை முடிச்சு விட்டுக்கிற தெய்வம். பரிசுத்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அதனால் நம்ம இரத்தத்தால் கழுவுனதுனால தான் நமக்கு நீதிமான் அப்படின்னு பேர் வருது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு தான் நீதிமானு பேர். பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளுக்கு தான் நீதிமானு பேர். பாவம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பாவியே தான் இருக்கீங்க. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாங்க. அதனால் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. அப்போ தான் பனையை போல் நம்ம செழிக்க முடியும். தருத்திரமாக இருக்குது, குடும்பத்தில் கடன் பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் கிடைக்கலையே அப்படி கவலைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டு பாருங்களேன். பாவத்தை விட்டு பாருங்களேன். பாவத்தின் சம்பளம் மரணம்.
பாவத்தை விட்டு பாருங்க, பாவம் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை இரத்தத்தால் கழுவி பரிசுத்தம் பண்ண உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராய் தெய்வம் 3 பேர் சிலுவையில் அறைப்பட்ட போது ஒரு கல்லே அன்னைக்கே மனம் திரும்பிட்டான் பாருங்க. மனம் திரும்பி இன்றே நீ இருப்பாய் என்னோடு கூட பரதீசி சொன்னார். அதனால இன்றைக்கே மனம் திரும்புங்களேன். இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்க அருமையான பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கல, இன்னும் தரத்தரமாக தான் இருக்குது அப்படி சொன்னால் இன்றைக்கே முழங்கால் போட்டு மனம் திரும்பி இசப்பா என்னை இரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி பாருங்களேன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமானாக மாறிட்டா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பனையை போல செழிக்க வைக்கிற தெய்வம். அப்படி தான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் அழகான வசனம் சொல்லியிருக்காங்க. தருத்தரங்களை மாற்றுகிற தெய்வம், கண்ணீரை மாற்றுகிறவர், கவலையை மாற்றுகிறவர், பிரச்சனையை மாற்றுகிற தெய்வம். இன்றைக்கே மனம் திரும்புங்க. டிவி பார்க்குறத விட்டு விடுங்க, குடிக்கிறத விட்டு விடுங்க. குடிக்கிறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது, டிவி பார்க்குறது, அதெல்லாம் விட்டு ஆண்டவர் பிள்ளையாக மாறி வருங்களேன். ஆண்டவர் உங்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி நீதிமானாக மாற்றுவார். ஆண்டவருடைய தெய்வம், ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம், அவர் மகிமையான தெய்வம், பயங்கரமான பராக்கிரமசாலி. ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கதறி அழுது நீதிமானாக மாற்றுங்க ஏசப்பா அப்படி கேளுங்களேன். களவு செய்யாதிருப்பையாக, கொலை செய்யாதிருப்பையாக, பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பையாக, இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் அழுது மனம் திரும்பும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை செய்வார். சர்வ வல்லவர், மகிமையின் தேவன், மாறாத தெய்வம், உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஃபாதர். ஆண்டோடைய கரம் இப்போ உங்களை தேடி வருது. எந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அங்கே முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்கள், நீதிமானாக மாற்றுவார். நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்படி என்ன அப்படியே ஆண்டு சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, இது நாம் நீதிமொழிகளை வாசிக்கும் பொழுது நீதிமொழிகள் 10 அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். சிரசின் மேல் பற்றியில் நம்முடைய சிரசின் மேல் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனையோ வீட்டில் ஆசீர்வாதங்கள் நிறைய வரும், சம்பளங்கள் நிறைய வரும், ஆனால் ஒன்றுமே வீட்டில் தங்காது சொல்லுவாங்க. ஒன்றுமே தங்க மாட்டுக்கு, எல்லாம் வருது போய்கிட்டே இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி வசனம் சொல்கிறது, நீதிமான் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். எல்லாம் தலையில் கைவிங்க. இப்போ எங்கே இருந்தாலும் நான் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கட்டும், என் மேலே ஆசீர்வாதம் தங்கட்டும்னு கேட்டு பாருங்கள், ஜெபித்து பாருங்கள், கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். ஜெபத்தோடு இந்த செய்தியை கேளுங்களா, அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அடுத்தால நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பேரை புகழ் பெற்று விளங்க செய்கிற தேவன், அவர் அதிசயம் செய்கிறவர். நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும்னு சொல்கிறார். பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். ஆபிரகாமை பார்த்து சொன்னால், ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வைத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி உலகத்தில் பேரை ரிப்பராக்கி போட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஏசப்பா நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தேவன், நம்முடைய பேரை பெருமைப்படுத்துகிற தெய்வம். நீதிமானுடைய பேர் பெருமைப்படும், புகழ் பெற்று விளங்குமா. நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். முன்னால் ரட்சிக்கப்பட முன்னால் என் பேர் அந்தோனியம்மா, நான் அரசியல் இருந்தேன், விக்கிரத்தை வணங்கி கொண்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், அப்போது என்னை யாருமே தேட மாட்டாங்க. ஆனால் என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு இந்த பாவத்தெல்லாம் விட்டு விக்கிரத்தை வணங்குறதை விட்டு ஆண்டவர் பிள்ளையாக என்னைக்கு மாறணுன்னோ அன்னைக்கு தான் எல்லோரும் தேடுறாங்க, ஜெபிக்க வராங்க, எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களான்னு சொல்லி.
ஃபோனில் ஜெபிக்கிறாங்க, எல்லா ஊருக்கு கூடுறாங்க, பம்பாய் வாங்க, சென்னை வாங்க, கோயம்புத்தூர் வாங்க, அப்படி கூடுறாங்க. காரணம் என்ன? நம்ம இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். நீதிமானுடைய பேரை ஆண்டவர் புகழ்பெற்று விளங்க செய்கிற தேவன். நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தால பாருங்கள், 11ஆம் வசனம். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று கர்த்தர் சொல்கிறார். சில ஆட்கள் வாயை திறந்தாலே சண்டை போடுவாங்க பாருங்கள். சில குடும்பத்துக்குள்ள சண்டை இழுத்து விட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுவாங்க. கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா அப்படி கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, பொய் பேசுவாங்க, அநியாயமாக பொய் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று சொல்லுகிறார். ஜீவ ஊற்று பாருங்க. கீழே ஒரு பூமியிலும் ஊற்று தோண்டினா தண்ணி வரும், தண்ணி வரும். ஆனால் அந்த நம்ம நீதிமானுடைய வாயில் ஜீவ ஊற்று வருமா, ஜீவ ஊற்று. சமேரியா ஸ்திரீட்டு ஏசப்பா பேசுனாங்க, தண்ணி கேட்டாங்க குடிக்க. அவள் தண்ணி கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்? தாகம் உண்டாகாதபடி ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன்னு சொன்னார். அந்த ஜீவ தண்ணீரை குடித்தவனு, நான் கொடுக்க தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அந்த தண்ணியை குடித்த உடனே அவளுக்கு அந்த பாவத்தெல்லாம், நம்ம செய்த பாவத்தை சொல்லிட்டாரேன்னு சொல்லி மனம் திரும்பி ஊழியம் செய்ய ஆரம்பித்தா. சமாரியா பட்டணத்தையும் ஆண்டுட்டு கொண்டு வந்துட்டா பாருங்க. அந்த ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதே போல தான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் பேசும்போது ஜீவ ஊற்று வாயிலிருந்து வரும். அநேகருடைய கண்ணீரை துடைக்கும், அநேகருடைய வேதனையை மாற்றும், அநேகருடைய பிரச்சனையை மாற்ற வைக்கும், அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கும். நீதிமானுடைய வாய் அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கும். நீதிமான்கிட்ட பேசுகிறாலே சிலர் பிரச்சனையோடு வருவாங்க. கொஞ்சம் அந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஊழியக்காரங்கிட்ட கொஞ்சம் பேசி நம்ம கவலையை தீர்க்கலான்னு வருவாங்க. அப்போ நம்ம பேசி கொஞ்சம் வார்த்தை அவங்களுக்கு ஆறுதலாக சொல்லும்போது என்ன சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் தருகிறார் பாருங்கள். அது மட்டும் இல்லை, 16ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்குமா. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை கொடுக்குமா, ஜீவனை கொடுக்கும். ஏன்னா ஆண்டவராய் தெய்வம் ரட்சித்த அபிஷேகம் பண்ண பிள்ளைகள் நீதிமான்கள் அவங்களுடைய பிரயாசப்பட்டு அவங்க மக்களை பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக ஜீவனை கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா ஆண்டவராய் இயேசு வரும்போது நம்ம எல்லாம் உயிரோடு கூட அவரோடு கூட போகும்படியாக ரட்சித்த அபிஷேகம் பண்ணி கிருபையாக நிரப்பின பிள்ளைகள் ஜீவ ஊற்றாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய உதடுகள், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகப்பட்ட நீதிமானுடைய பேசுகிற வார்த்தைகள் அநேகரை போஷிக்கும். அப்போ நம்ம போஷிக்கிறதுக்கு காசு கூட கொடுக்காண்டா நம்ம பேசுகிற வார்த்தையே அவர்களுக்கு சாப்பாடு மாதிரி வயிறு நிறைஞ்சிருமா. அப்படி தான் சொல்கிறாரு, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் அப்படி சொல்லி. பாருங்க, ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அன்பு பிள்ளைகளே, நீதிமான்கள் பனை போல செழிப்பார்கள். எத்தனை விதமான ஆசீர்வாதம் நம்ம பனையில் பார்த்தோம். 12 விதமான ஆசீர்வாதம். ஒரு பனை தான் 12 விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனால தான் நீதிமான் பனை போல செழிப்பான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? தருத்திரமாக இருக்கீங்களா? கவலைப்படாங்க. இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக மாறுங்க. பரிசுத்த பிள்ளையாக மாறி பாருங்களா, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக செழிக்கும். பனையை போல் செழிக்க வைப்பார். அடுத்தால பாருங்கள், நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கக்கூடிய, நம்மகிட்ட இருந்தால் அநேகர் போஷிக்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உதடுகள் இருக்குது.
அதை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடவே மாட்டார். துன்மார்க்கன் பசியோடு இருப்பான், ஆனால் நீதிமான்கள் பசியால் வருந்த விடவே மாட்டேன்னு சொல்கிறார். ஆண்டவர் அப்படியே அதிசயம் செய்கிறவர். அதனால் அன்பு பிள்ளைகளே, இது கேட்குற பிள்ளைகள் நேரே முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு அதிசயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் உங்கள் நீதிமானாய் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். 22ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுரியத்தை தரும். அவர் வேதனை கூட்டாத தெய்வம், வேதனை கூட்டாத தெய்வம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுரியத்தை தரும், ஐசுரியத்தை தருகிற தேவன், வேதனை கூட்டாத தெய்வம். தரித்திரமாக கடன் பிரச்சனைலாம் இருக்கீங்களா? ஐசுரியத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீதிமானாக மாறி பாருங்க. பனை போல செழிக்க வைக்கிற தேவன். எவ்வளோ உயரமான பனை இந்த உலகத்தில்! பனை போல உயரமான மரம் எதுவும் சொல்ல முடியாது. அவ்வளோ பெரிய உயரம், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் இருக்குது. ஒரு பனையில் வாழை மரம் அப்படின்னா வாழைக்காய் வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் தான். அதே போல் ஆப்பிள் ஆரஞ்சு எதுனாலும் ஒன்று தான். ஆனால் இந்த 12 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கறது இந்த பனை மரம் தான். அப்படி ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நீதிமான்கள் பனை போல செழிப்பார்கள். பரலோக தந்தையே நன்றி சொல்க. கிருபைக்காய் இரக்கத்துக்காக தோத்துரு. நீதிமான்கள் பனை போல செழிப்பார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிற ராஜா. இந்த பிள்ளைகள் நீதிமான்கள் இரத்தத்தால் கழுவப்படட்டும் ஐயா, மனம் திரும்பட்டும் ஏசப்பா. பனை போல செழிக்கத்தக்க கிருபை கொடுத்துருங்க. ஆண்டோட கரத்தில் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் ரட்சித்த அபிஷேகம் பண்ணி ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்குங்க. பனை போல செழிக்க வைங்க ஏசப்பா. நீதிமான் பேரு புகழ்பெற்று விளங்கும். நீதிமானுடைய சிரசிலே நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும், உதடுகள் அநேகரை போஷிக்கும். தேங்க்யூ. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நீதிமானுக்கு கொடுக்குறீங்கப்பா. இந்த பிள்ளைகள் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமானாக மாற்றுங்க. தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. தேங்க்யூ ஜீஸ். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி இப்படி உள்ளத்தில் வந்து ஏசப்பா தங்கினாலே நீதிமான் தான். நீதிமானுடைய சிறைசிறுமை நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய பனையை போல செழிப்பான் நீதிமான்கள். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிற ஏசப்பா. அல்ல பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாற்றி நீதிமானாக மாற்றுங்கப்பா. தகப்பனே செழிக்க வைக்கிற தேவனே கொடிய சோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இரத்த கட்டிகளையும் மறைத்து கொள்ளுங்க. தெய்வக்கரம் பரிசுத்தக்கரை கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. கண்ணீரோடு இருக்கிற ஐயா மகளை பிள்ளைகளை ஆண்டவரே இந்த கண்ணீரை மாற்றுங்கப்பா. கடன் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுக்கு கடன் பிரச்சனை மாற்றி கொடுங்கப்பா. தருத்தரமாக இருக்க பிள்ளைகளுக்கு தருத்தரத்தை மாற்றுங்க. ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ ஜீச. தூரா ஷியாலா கௌரபா ஷேமனா சம்பலா கம்தரா ஜீரா ஐட்டமிஷாலா கௌரபா ஜீனா ஐலா டஜுனி சேகேரா ஐட்டி ஷியாலா பௌதனா சந்தூரா. நீதிமான் பனையோடு செழிக்கட்டும். பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா. ஆண்டவர் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். செழிக்க வைக்க ஆசீர்வதிங்க. கிருபை நாள் இறக்கத்தினாலும் முடிச்சு விட்டுங்க. நீதிமான்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உதவி செய்யுங்களுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கரத்திலே தாழ்த்தி வாழ்ந்து செழித்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.